ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமாறுகிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு நாளை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21 25 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் இலட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்களால் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய சரீரமானாலும் சரி, இந்த மாம்சத்துக்குரிய சரீரமானாலும் சரி, அது உம்முடைய சாயலில் நீங்கள் எங்களை உண்டாக்கினீர் சுவாமி. இந்த அவயங்களில் ஒன்றும் குறைவில்லை ஆண்டவரே. எல்லா அவயங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்க, இந்த மாம்ச சரீரத்துல கண் எங்க இருக்க வேண்டுமோ, காது எங்க இருக்க வேண்டுமோ, மூக்கு எங்க இருக்க வேண்டுமோ, வாய் எங்க இருக்க வேண்டுமோ, கை எங்க இருக்க வேண்டுமோ, கால் எங்க இருக்க வேண்டுமோ, என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி சிருஷ்டித்து இருக்கிறார் ஆண்டவரே. இதற்கு இணைந்து இந்த சரீரத்துல காணப்படுகிற அவயங்கள் எல்லாம் எப்படி அவைகள் செயல்படுகிறதோ அப்படியே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே, நீர் ஆண்டவரே இந்த சரீரத்திற்கு தலைக்கு தலையாகவும் என் தேவனுக்கு தேவனுமா இருக்கிறபடியால், கிறிஸ்து உமக்குள்ளே நாங்கள் வாழ்கிறபடியால், நீர் எதற்காக எங்களை சிருஷ்டித்தீரோ, எந்த சித்தத்திற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. உம்முடைய சித்தத்துல என்ன இருக்கிறதோ அதை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றுவோம். அதை மாத்திரம் நாங்கள் ஆண்டவர்கள் வாழ்க்கையில கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் இந்த காலை வேளையில இது வாழ்வு தரும் உணர்வு வழியாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.